Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி மேக் பண்றது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னைக்கான வீடியோல வந்துட்டு ஒரு எக் ரோலர் டைப்ல ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி நம்மளாவே மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படினா வந்துட்டு கீழ ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு சைடுல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆளுங்கற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டீங்க அப்படினா நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். and அது மட்டும் இல்லாம நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா வந்து லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படினா வந்து டிஸ்லைக் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போய்லாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்மளோட ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தலாம். இது போல் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சின்க்ரோனஸ் மோட்டர் வந்துட்டு நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 ஆர்பிஎம் தான் இருக்கும். இந்த மோட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கை வந்துட்டு நம்மளுக்கு ரோல் பண்ண போகுது. இந்த மோட்டர் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டைமர் வந்துட்டு நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஜிட்டல் டைமர் கூட இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டைமரில் வந்துட்டு நம்ம டைமிங் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்டர் ஆன் ஆகி நம்மளோட எக்கை வந்துட்டு ரோல் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 60 வால்ட் பல்ப் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டருமே எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்தது நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதாவது வந்துட்டு இந்த பல்பை வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஸ்டாட் வந்துட்டு நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேன் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் டிசி ஃபேன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி அடாப்டர் வந்துட்டு நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு 2 நம்பர் ட்ரே பண்ணணும். ஃபிக்ஸ்டு ட்ரே அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் ட்ரே 2 ட்ரே வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். அந்த ட்ரே மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ரேம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஷ்ஷுமே எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டர் மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட இன்குபேட்டர் மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளம் இருக்க போலவும் 1 அடி அகலம் இருக்க போலவும் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம 2 ட்ரே வந்துட்டு மேக் பண்ணணும். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ட்ரே மேக் பண்ணணும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் ட்ரே வந்துட்டு மேக் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்டு ட்ரே வந்துட்டு மேக் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே மேலே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்கை வந்துட்டு வைக்க போகிறோம். இந்த ட்ரே மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ரேம்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம் இருக்க மாதிரி 2 பீஸும் அதே போல் 1 அடி நீளம் இருக்க மாதிரி 2 பீஸும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஆணி வச்சு இப்போ வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த உட்டன் ஃப்ரேம் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆணிக்காக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஆணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடிய ஆணி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேம் வந்துட்டு தெரிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ்டு ட்ரைவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்துட்டு அடித்து முடிச்சாச்சு. ஃப்ரேம் வந்துட்டு நான் இப்போ பாக்ஸ் உள்ளார வைக்கிறேன் பாருங்கள். வைக்கும்போது வந்துட்டு கரெக்டாக ஷூராக வந்துட்டு உள்ளார போகுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மேலே வந்துட்டு நம்ம இந்த மெஷ்ஷை வச்சுட்டு அடிச்சிக்கலாம். மெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேம் மேலே வச்சுட்டு நான் இப்போ அடிச்சுக்கிறேன். இது அடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஃபீடிங் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம இந்த மெஷ்ஷை வச்சு இந்த ஃப்ரேம் மேலே வச்சு நம்ம இப்போ அடிச்சிக்கலாம். நம்மளோட இந்த ஃப்ரேம் மேலே வந்துட்டு இந்த மெஷ்ஷை வச்சு கவர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபீடிங் ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 சைஸ் 1/2 இன்ச் சைஸு. இது மேலே வந்துட்டு பெரிய சைஸ் ஆணியெல்லாம் வச்சு அடிச்சிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து தெரிச்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குண்டூசி மாதிரி இருக்கக்கூடிய ஆணி வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஆணியை வச்சுட்டு நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மெஷ்ஷை வச்சு இது மேலே அடிச்சிக்கலாம். ஓகே, நம்மளோட ட்ரேவில் பார்த்தீங்கன்னா மெஷ்ஷை வச்சுட்டு நம்ம ஃபீடிங் ஃப்ரேமை மேலே வச்சுட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. எதுக்காக இந்த இடத்துல ஃபீடிங் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மெஷ்ஷை வந்துட்டு அங்கங்கே இழுத்துட்டு வரும், லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீடிங் ஃப்ரேமை மேலே வச்சுட்டு ஆணி வச்சு அடிச்சிருக்கேன். அடுத்ததான் வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளோட பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்கு வைக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு ட்ரேவை வந்துட்டு நம்மளோட பாக்ஸுக்குள்ளார வைக்கலாம். பாக்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்துட்டு பாக்ஸோட சென்டரில் இருக்கணும். அதுக்கு கீழே தான் வந்துட்டு நம்மளோட ஃபேன் அப்புறம் பல்ப் எல்லாமே வரப்போகுது. ஸோ அது மாதிரி இந்த ட்ரே வந்துட்டு பாதியிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 உட்டன் பீசஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீசஸ் வந்துட்டு நம்மளோட பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட இந்த ட்ரே இது மேலே வைக்கும்போது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சீட் ஆகிடும். இப்போ வந்துட்டு இதை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போது உட்டன் பீஸை பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சென்டரில் வச்சுருக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி சைட்லேருந்து வந்துட்டு ஸ்க்ரூவை போட்டு அந்த ஃப்ரேமை வந்துட்டு நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே போல் இன்னொரு உட்டன் பீஸை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் சேம் ஹைட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நம்மளோட பேஸ் ட்ரேவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கக்கூடிய மெஷ் வந்துட்டு கொஞ்சம் தொய்வலாக இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு ஃபீடிங் ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 3 நம்பர் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ்லேயும் வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு உட்டன் பீஸஸ் வச்சாச்சு. இது மேலே வந்துட்டு நம்மளோட பேஸ் ட்ரே வந்துட்டு இப்போ வைக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துட்டு சீட் ஆகிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ட்ரேவுக்கு மேலே வந்துட்டு நம்ம மூவிங் ட்ரே வந்துட்டு மேக் பண்ணலாம். மூவிங் ட்ரே மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உடன் பீசஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கக்கூடிய ட்ரே மேலே வந்து வைக்கிற பாருங்க. அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm கம்மியான அளவில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் 2 பீஸை. இது எதுக்காக 50 mm கம்மியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 50 mm கம்மியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மேலே வந்துட்டு நம்ம இந்த வுட்டன் ஃபீடிங் ஃப்ரேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம் மேலே வந்துட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ கேப் சைஸில் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்துட்டு இடையில வைக்கிற மாதிரி வந்துட்டு நான் இது மாதிரி வரிசையாக வந்துட்டு இந்த மேலே ஃபீடிங் ஃப்ரேம் வந்துட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபீடிங் ஃப்ரேம் வச்சுட்டு இதை வந்து ஆணி வச்சு அடிச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட மூவிங் ட்ரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். இதில் வந்துட்டு ஃபீடிங் ஃப்ரேமுக்கு இடையில எவ்வளோ கேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் வந்துட்டு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்கேன். இதே போல் தான் எல்லா ஃபீடிங் ஃப்ரேமும் வந்துட்டு வரிசையாக அடிச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலாக எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm கேப் விட்டு ஒரு ஃபீடிங் ஃப்ரேம் வந்துட்டு பக்கத்துலேயே அடிச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்றத நான் பிறகு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மூவிங் ட்ரே வந்துட்டு நம்மளோட பேஸ் ட்ரே மேலே வைக்கலாம். இப்போ வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு மூவ் ஆகுது. அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட இந்த மூவிங் ட்ரேவுக்கு வந்துட்டு எப்படி மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். நம்மளோட பேஸ் ட்ரே அப்புறம் மூவிங் ட்ரே 2 ட்ரேவும் வந்துட்டு நான் கழட்டி தனியாக எடுத்துக்கிட்டேன். நம்மளோட மோட்டரை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ட்ரேவோட ஃப்ரேமில் தான் வந்துட்டு நம்ம மோட்டரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பீஸை வந்துட்டு நான் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மோட்டர் வந்துட்டு எந்தளவு ஹைட்டு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஹைட் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் வந்துட்டு நம்மளோட ஃப்ரேம் மேலே வச்சுட்டு ஆணி வச்சு அடிச்சிக்கலாம். பேஸ் ட்ரே மேலே உட்டன் பீஸ் 2யுமே ஆணி வச்சு அடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 உட்டன் பீஸை வந்துட்டு இந்த பீஸ் மேலே வச்சு ஆணி வச்சு அடிச்சிக்கலாம். இப்போது ஓகே, பார்த்தீங்கன்னா மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம அடித்து முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சின்க்ரோனஸ் மோட்டரை வந்துட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட இந்த மூவிங் ட்ரே வந்துட்டு முன்ன பின்ன மூவ் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உட்டன் பீஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த உட்டன் பீஸோட மொத்த லெங்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 mm லெங்த் இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த 2 ஹோல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 cm இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு போல்ட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா போல்ட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம இந்த மோட்டர் ஷாஃப்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பீஸில் இந்த சைட்லையும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக ஒரு ஸ்க்ரூவை போட்டு நம்ம இந்த ஷாஃப்ட்டில் உள்ள ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணணும். இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு உட்டன் பீஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூ போட்டு நம்ம வந்துட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாஃப்ட் கூட சேர்ந்து தான் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த மோட்டரை வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேவுக்கான ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டருக்கு வந்துட்டு நம்ம பல்பு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பல்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர் பல்பு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஹோல்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 நம்பர் ஹோல்டர்ஸை நான் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு 4 கார்னரில் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு ஹீட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒயரை வந்துட்டு நம்மளோட ஹோல்டர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஹோல்டரை வந்துட்டு நம்மளோட இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாக்ஸில் 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸை வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஹோல்டர்ஸ் கூட வந்துட்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஒயரை ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கட்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துலேயே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இன்னொரு ஒயரை போட்டு நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக நம்மளோட தெர்மாசோல்ட் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்டர்லேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயிட் கலர் ஒயர் எல்லாத்தையும் தான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்க ஒயர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரே ஒரு ஒயராக வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட தெர்மாசோல்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜாயின் பண்ண இடத்த வந்துட்டு நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு இப்போ வந்துட்டு ஒட்டிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டருக்கு வந்துட்டு ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு ஃபேனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 12 volt DC ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீடிங் ஃப்ரேமில் வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். எதுக்காக இந்த மாதிரி ஃபீடிங் ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18 நாளைக்கு பிறகு வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்துட்டு அதிகமாக மெயின்டைன் பண்ணி வேண்டி வரும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இதில் வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பவுலை வந்துட்டு நான் அந்த இடத்துல வச்சிட போகிறேன். இந்த பவுலுக்கு மேலே இந்த ஃபேனை வைக்கணும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபீடிங் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ ஓகே, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மாசோல்ட் இந்த டைமர்லாம் வந்துட்டு நம்மளோட பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது
ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோசாட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பாக்ஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோசாட்டு கூட வந்துட்டு நம்மளோட பல்ப் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி ஃபேனோட ஒயரை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு ஹோல்ஸை போட்டு உள்ளே இருந்து பல்பில் கனெக்ட் பண்ண ஒரு ஒயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி ஃபேனோட ஒயரையும் வந்துட்டு தனியாக வெளியில் எடுத்து வந்துட்டேன். இந்த ஒயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பல்பையும் ஒன்றா வந்துட்டு லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்த ஒயரு. இதை வந்துட்டு நம்ம இப்போ தெர்மோசாட்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேனை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். டிசி ஃபேனை கனெக்ட் பண்ண போகிறது எந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +12 வோல்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் போர்ட்டை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளோட 12 வோல்ட் அடாப்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோசாட்டுக்கு வந்துட்டு 12 வோல்ட் தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேனையும் இந்த ஒயரையும் வந்துட்டு நான் ஒன்றாவே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ஒயர் ரெண்டையும் ஒன்றா வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயர் ரெண்டையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரை வந்துட்டு நம்ம இப்போ தெர்மோசாட்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஒயர் வந்துட்டு 12 வோல்ட்டு பாசிட்டிவில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் ஒயரை வந்துட்டு நான் கிரவுண்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு பல்புக்கான ஒயரை வந்துட்டு நான் நம்மளோட தெர்மோசாட்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். பல்ப்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை வந்துட்டு நான் தெர்மோசாட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது எதில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K0 அப்படின்றதுல வந்துட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போர்டில் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப்லேருந்து வரக்கூடிய இந்த ரெட் கலர் ஒயர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு நம்மளுக்கு பல்புக்கு வந்துட்டு டேரெக்டாக போகிற மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோசாட் வழியாக போய்ட்டு கட் ஆஃப் ஆகிற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் ஒயர் வந்துட்டு நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த K1 அப்படின்றதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய பல்ப் அப்புறம் டிசி ஃபேனுக்கான பவர் சப்ளைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோசாட்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமரை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். டைமருக்கும் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி தான் வந்துட்டு நம்ம இன்புட்டாக வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒயரில் வந்துட்டு நான் லெக்கெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் எதில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் ஒயர் கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஒயர், அதாவது நியூட்ரலுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஒயிட் கலர் ஒயர் கூட வந்துட்டு நான் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமருக்கு வந்துட்டு நம்ம இன்புட் பவர் சப்ளைக்கு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமரில் வந்துட்டு நம்ம எங்கே இன்புட் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைமருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லோடு அப்படின்னு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் இருக்கக்கூடிய ரெட் கலர் ஒயர் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸ் ஒயர். அதை வந்துட்டு நம்ம லைன் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல். அதை வந்துட்டு இந்த நியூட்ரல் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸ் மோட்டரோட ஒயரை வந்துட்டு நம்ம அந்த டைமர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியில் ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயரையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை, இதனால வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு தெர்மோசாட் அப்புறம் வந்துட்டு டைமரில் வந்துட்டு நம்ம டைமிங்கை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஜிட்டல் டைமர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோசாட் இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சாச்சு. அது எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோ வந்துட்டு நான் அந்த இடத்துல காமிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லெங்க் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றதுனால நான் அந்த இடத்துல காமிக்கல. இந்த டைமரில் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு டைமிங்கை செட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளியராக வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோசாட்டில் வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்துட்டு ஒரு லிங்க் தரேன். செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோசாட்டில் வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத கிளியராக வந்துட்டு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு மூடிக்காக பார்த்தீங்கன்னா தெர்மோகோலை வந்துட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மோகோல் வந்துட்டு டைட்டாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப் மாதிரி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மூடியை போட்டு நம்மளோட இன்குபேட்டர் வந்து நம்ம டைட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோசாட்லேருந்து வரக்கூடிய சென்சார் ப்ரோபை வந்துட்டு நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு சென்டராக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமர் அப்புறம் தெர்மோசாட் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்மளோட ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இன்குபேட்டர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி ஃபேன் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய 4 நம்பர் பல்புமே வந்துட்டு நம்மளுக்கு க்ளோ ஆகுது. நம்மளுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மோசாட்டில் வந்துட்டு 33 டிகிரி காமிக்குது.
இந்த பல்ப் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 வர வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனில் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு திருப்பி 37 வரும்போது திருப்பி ஆன் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே போல் நம்மளோட டைமரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 8 மணிக்கு வந்துட்டு நம்மளோட சின்க்ரோனஸ் மோட்டர் ஆன் ஆகி நம்மளோட மூவிங் ட்ரே வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி வந்துட்டு நான் அதில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:58 ஆகுது. 8 ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிங் ட்ரே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ மூவ் ஆகும். இது வந்துட்டு எவ்வளோ நேரம் மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு மூவிங் ட்ரே வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். இந்த டிஜிட்டல் டைமரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் குறைஞ்சபட்சம் வந்துட்டு 1 நிமிஷம் வரையும் தான் நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிங் ட்ரே வந்துட்டு ஒன்ஸ் ஆன் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு 1 நிமிஷம் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம மினிட்ஸில் தான் வந்துட்டு நம்மளால் இந்த கண்ட்ரோலரில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 8 மணி ஆனதும் நம்மளோட ட்ரே வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிஜிட்டல் டைமரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் இண்டிகேஷன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலே ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்க்ரோனஸ் மோட் வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்மளோட மூவிங் ட்ரேவும் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆகுது. அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த ட்ரேவில் வந்துட்டு நம்ம எக்கெல்லாம் வந்துட்டு வரிசையாக அடிக்கிட்டு நம்ம எக்கோடு சேர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு ரோல் பண்ணுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரேவில் வந்துட்டு எக்கு லோட் பண்ணியாச்சு. எத்தனை எக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் வச்சுருக்கேன். இந்த ட்ரேவில் வந்துட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 நம்பர் எக்கு கிட்ட வரையும் வைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இன்குபேட்டரை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. மேனுவல் மூடில் வந்துட்டு சின்க்ரோனஸ் மோட்டரையும் வந்துட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரோல் ஆகுது. எக்கு ரோல் ஆகிறது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்கு மேலே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்குது எக்குக்கு. இந்த ட்ரேவில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே எக்கு லோட் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு நம்மளோட சின்க்ரோனஸ் மோட்டர் வந்துட்டு நல்லாவே புஷ் பண்ணி இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெர்மோசாட் அப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் டைமர், இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இன்குபேட்டரில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 18 நாளைக்கு வந்துட்டு நம்மளோட பவுலில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்துட்டு நம்மளுக்கு 40க்கு மேலே இருந்தாலே போதும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 18 நாளைக்கு பிறகு வந்துட்டு நம்மளுக்கு 80க்கு மேலே வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டியை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஹியூமிடிட்டி மீட்ரு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட இன்குபேட்டரில் வந்துட்டு ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளார வந்துட்டு ஃப்ரெஷ் ஏர் போகிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதே போல் பார்த்திங்கன்னா பாக்ஸை சுற்றிலுமே வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். 18 நாளைக்கு பிறகு வந்துட்டு நம்மளோட எக்குக்கு வந்துட்டு நம்ம ரொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமரில் வந்துட்டு இந்த மேனுவல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு பார் மாதிரி இருக்கும். அந்த பார் வந்துட்டு ஆட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்றதுக்கு போய்டும். ஆஃபுக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த சின்க்ரோனஸ் மோட் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அப்படி கழட்டி ட்ரேவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளரே வந்துட்டு நம்ம முட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஹேட்ச் ஆகிடும். இப்படி வந்து நம்ம ட்ரேவை வந்துட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு கிளியராக வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.